எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அறந்தாங்க நிஷா. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, பொதுவாவே பிப்ரவரி 14 காதலர் தினம், காதலர்கள் கொண்டாடுற தினம்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டையே காதலிச்ச ராணுவ வீரர்கள் நம்ம விட்டு பிரிஞ்ச தினமா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அரியலூர் பகுதியை சார்ந்த சிவச்சந்திரன் அண்ணாவுடைய வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க நடந்த சில விஷயங்களை மட்டும் தான் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம், அதெல்லாம் பாக்குறதுக்கான சக்தி உண்மையிலேயே நம்ம யாருக்கிட்டுமே இருக்காது. 3 மாத குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு 2 வயசு குழந்தைய கையில வச்சுட்டு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அவங்க ரொம்ப பெருமையா இருக்காங்க. ஒரு ராணுவ வீரருடைய மனைவியா அவங்க பெருமைப்படுறாங்க. ஆனா அந்த குழந்தையுடைய தாயா அவங்க வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வெளியில வந்து அப்பா எங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? கையில வச்சிருக்க அந்த 2 வயசு குழந்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த போட்டோ கிட்ட நான் நிக்கும் போது அத்தை கிட்ட வாடான்னு சொன்னப்போ பா பா பான்னா அவன் பாகிஸ்தானிய நாய்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்களை மட்டும் தான் நான் இங்க பதிவு பண்றேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்முடைய வீரன் சிவச்சந்திரனுடைய அண்ணாவுடைய மனைவி நர்சிங் முடிச்சிருக்கதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. என்னன்னா, அவங்க இருக்கிற வீடு வந்து பெரிய மாமனார் வீடு. போன்னு சொன்னா கூட எங்களுக்கு போறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமா இருக்க ராணுவ வீரனுடைய மனைவி போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்றத கேட்கறதுக்கா நம்ம இருக்கோம் சொல்லுங்க. அவருடைய ஆசை தன் பையனை IPS படிக்க வைக்கணும். அதுக்காக தான் போன வருஷம் லீவ்ல வந்தப்போ ராணுவ ட்ரெஸ் அவனுக்கு தச்சு போட்டு சுதந்திர தினத்துக்கு கொடியேத்தி தெருவில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட் கொடுத்தாராம். அவருடைய நாட்டுப்பட்ட பாருங்களேன். அது மட்டும் இல்லங்க, திருச்சியில மூட்டை தூக்கி தான் அவர் படிச்சாராம். படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராணுவத்துக்கும் போயிருக்காரு. அவங்க சொல்ல சொல்ல இவ்வளவு கஷ்டத்துல வளர்ந்த ஒரு பையன் இவ்வளவு சீக்கிரமா போகணுமாங்கிற வழி இருந்தது. அந்த குடும்பத்துல ஏற்கனவே ஒரு இழப்பு. போன வருஷம் அவருடைய அண்ணா ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஷாக் அடிச்சு இறந்திருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்துக்கு யாருமே இல்ல. சொல்ல போனா ஆண் துணை இல்ல. அவங்க மாமனார் மட்டும்தான் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் அந்த குழந்தையினுடைய படிப்பு செலவை முழுசா நீங்க ஏத்துக்கணும். அந்த பெண்ணிற்கு அரசு பணி தயவு செஞ்சு நீங்க கொடுக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சுயமா ஒரு சொந்த வீடு இருக்கணும். அது அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பா முடியும். மத்த உதவிகள் மக்கள் ஆகிய நாங்க எங்களால முடியும். ஆனா இந்த மாதிரியான உதவிகள் நீங்க தான் செய்யணும். தயவு செஞ்சு அவங்களுக்கு அந்த உதவி செய்யுங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருந்து என்னால வரக்கூட முடியலங்க. அவ்வளவு வலி இருக்கு. கார்ல ஏறும்போது அந்த பையன் அத்தைன்னா வாடான்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தான் இறக்கி கூட விட முடியல. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் நார்மலான பர்சனை பார்த்தா அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்பாவை காமிக்கிறான். ஈஸியா பழகுறவங்க கிட்ட அவனை கூப்பிட்டு அப்பாவை காமிக்கிறான். அவனுக்கு போன் வந்தா அப்பா பண்றாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் தாங்குறதுக்கு உண்மையிலே எங்களால முடியல. தயவு செஞ்சு அரசாங்கம் அந்த குடும்பத்தையும், சுப்பிரமணியன் அண்ணா இன்னொரு குடும்பம், அவங்களும் நம்முடைய தமிழக வீரர் தான். சோ அவருக்கும் நீங்க தயவு செஞ்சு உதவி செய்யணும். இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்க எல்லாருக்குமே எங்களுடைய பெரிய சல்யூட். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். எந்த ஒரு பெரிய போர் வந்தாலும் நீங்க தைரியமா நில்லுங்க. எங்களுடைய சப்போர்ட், எங்களுடைய பிரேயர்ஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கும். எங்களுக்காக நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்காக நாங்க நிப்போம். சோ கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் இழந்த அத்தனை குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபம். எல்லாருடைய உதவியும் எல்லார் குடும்பத்துக்கும் போய் சேரட்டும். என்னால முடிஞ்ச உதவிய நான் மத்தவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அரசாங்கம், அரசு வேலை, அவர்களுக்கான வீடு, குழந்தைக்கான படிப்பு, அதை மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. பிப்ரவரி 14 புல்வாமால நடந்த தீவிரவாத தாக்குதல்ல 40 CRPF சோல்ஜர்ஸ் உடல் சிதறி இறந்து போன சம்பவம் இந்தியாவையே உலுக்கியிருக்கு. இந்த ஒரு தாக்குதல்ல தூத்துக்குடியை சேர்ந்த சுப்பிரமணியமும் அரியலூரை சேர்ந்த சிவச்சந்திரனும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட குடும்பத்தை நேர்ல சந்திச்சு பல பொதுமக்களும் பல தலைவர்களும் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்கும் போது, அரியலூரை சேர்ந்த சிவச்சந்திரன் அவர்களோட வீட்டுக்கு இப்ப அறந்தாங்கி நிஷா நேர்ல போய் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி புல்வாமா தாக்குதல்ல இறந்து போன தூத்துக்குடியை சேர்ந்த சுப்பிரமணியம் அவங்களோட வீட்டுக்கு ஆக்டர் ரோபோ சங்கர் நேர்ல போய் அவர் சொன்ன மாதிரியே 1 லட்சம் ரூபாயை டொனேட் பண்ணிருக்காரு. இந்த தாக்குதலை பத்தி கேள்விப்பட்ட உடனே பயங்கர எமோஷனலா ஒரு வீடியோவை ஷேர் பண்ண ரோபோ சங்கர், இந்த தாக்குதல்ல இறந்து போன தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்களோட குடும்பத்துக்கும் சிவச்சந்திரன் அவர்களோட குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் டொனேட் பண்றதா ரோபோ சங்கர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதன்படி இப்போ சுப்பிரமணியம் அவர்களோட வீட்டுக்கு நேர்ல போனவரு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவரோட குடும்பத்தை மீட் பண்ணி 1 லட்சம் ரூபாயை டொனேட் பண்ணிருக்காரு. மிலிட்ரி மேன் அப்படின்னாலே பொதுவாக சொல்றது வந்து எல்லை சாமன் தான் சொல்லுவோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த எல்லை சாமியை தான்.
அப்படிப்பட்ட எல்லைச்சாமி நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன் சுப்பிரமணியம் 2 ஒரு மாபெரும் வீரர்களை இழந்துட்டு நிற்கிறோம். இன்னைக்கு கார்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் சிவச்சந்திரனுடைய இழப்பு இன்னைக்கு உலகத்துக்கு அரியலூர் கார்குடி கிராமம்னா எல்லாருக்கும் தெரிய அளவுக்கு பண்ணிட்டாரு. அவரை இழந்து வாழும் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்னால் ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நினைச்சேன். இதே மாதிரி ஆக்டர் கௌதம் கார்த்திக்கும் சுப்பிரமணியம் அவர்களோட சமாதிக்கு போய் மலர் வளையம் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அந்த குடும்பத்தை நேர்ல மீட் பண்ணி அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நம்ம இந்த நாட்டுக்குள்ள பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வெயில்லையும் மழையிலையும் நம்மளுக்காக சோல்ஜர்ஸ் கஷ்டப்பட்டு நம்மள பாதுகாக்கிறாங்க. அவங்க மேல நடந்திருக்கிற இந்த கொடூரமான தாக்குதலுக்கு கண்டிப்பா இந்தியா பதிலடி கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியன் சிட்டிசன்ஸா நமக்காக உயிரியை விட்ட ஜவான்ஸோட குடும்பங்களுக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டஸ் போடுறது, மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதோட நிக்காம உங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா அவங்களுக்கு பண்ணுங்க.